இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சில தேவ மனிதர்களை குறித்ததான வரலாறுகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆபிரகாம் என்கிறதான தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆபிரகாமை குறித்து நமக்கு வேதத்தில் பல காரியங்கள் நமக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்தவர் என்று சொல்லி நமக்கு பல காரியங்கள் வேதத்தின் மூலமாய் நமக்கு தெரியும். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதர். ஆண்டவர் ஆபிரகாமை அவர் பெயரிட்டு அழைத்து தான் இருந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அது நாம் விரிவாக தொடர்ச்சியாக நாளை தினத்திலிருந்து விரிவாக நாம் அதை பார்க்க போகிறோம். ஆபிரகாம் என்கிற தேவ மனிதருடைய பெயர், அதாவது வேதத்திலே ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு பெயர் மாற்றப்படுகிறது. அதற்கு முன்பதாக அவர் பெயர் ஆபீர். நான் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கர்த்தர் ஆபிராமை நோக்கி. இந்த ஆபிராம் என்கிறவர் ஊர் என்கிறதான கல்தையருடைய பட்டணத்திலே வாழ்ந்தவர். மெசொப்பொத்தேமியா என்கிறதான தேசம், அது ஊர் என்கிறதான கல்தையருடைய பட்டணத்திலே அவர் வாழ்ந்து வந்த ஒருவர். கிறிஸ்துவுக்கு முன், நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன் 1821 1966 வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். BC 1821 முதல் 1966. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம் என்கிறதான ஆபிராம், தேவனால் ஆபிரகாம் என்று சொல்லி அழைக்கப்பட்டதான இந்த தேவ மனிதர். இவருடைய தகப்பனாய் இருக்கிறதான தேராகு, ஆபிராமனுடைய தகப்பனாய் இருக்கிற தேராகு, அவர் ஆரானிலே மரித்து விடுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், நான் உங்களுக்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனாகிய தனக்கு பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அவர்கள் முதலாவதாக புறப்படுகிறார்கள். ஊர் என்கிறதான கல்தேருடைய பட்டணத்தை விட்டு தேராகு, ஆபிராம், லோத்து இவங்கெல்லாம் புறப்படுறாங்க. சாராள் இவங்கெல்லாம் புறப்படுறாங்க. ஆரான் மட்டும் வந்தபோது தேராகு எல்லாம் அங்கே இருந்து விடுகிறார்கள். ஆரானிலே இருந்து விடுகிறார்கள். தேராகு ஆரானிலே அவர் மரிக்கிறார். அதற்கு பின்பதாக ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக தங்களுடைய பட்டணத்தை விட்டு இவர்கள் நேராக ஆரானுக்கு வருகிறார்கள். ஆரானிலே தங்கி விடுகிறார்கள். அதற்கு பின்பதாக தான் ஆரானிலிருந்து தான் ஆபிராமனுடைய கானான் தேசத்திற்கான பயணம் தொடங்குகிறது. கிட்டத்தட்ட தேராகு 70 வயதாக இருக்கும்போது ஆபிராம், நாகோர், ஆரோன் என்பவர்களை பெற்றான். கிட்டத்தட்ட தேராகு என்கிற தேவ மனிதருக்கு 70 வயதாக இருக்கும்போது ஆபிராம் அவருக்கு பிறக்கிறான். அதற்கு பின்பதாக இவர்கள் ஊர் என்கிற கல்தேவருடைய பட்டணத்தை விட்டு இவங்க வெளியே வந்து ஆரானிலே தங்கி விடுகிறார்கள். ஆரானிலே சில காலம் இவர்கள் தங்கினதற்கு பின்பதாக தேராகு அங்கே மரிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேராகுனுடைய ஆயுசு நாட்கள் 200 வருடம். தேராகு ஆரானிலே மரித்தான்.
தேராகு ஆரானிலே அவர் மரிக்கிறார். அதற்கு பின்பதாக ஆபிரகாமனுடைய பயணம் தொடர்கிறது. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் குறிப்பிட்டு அழைக்கிறார். அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இவ்வளவுதான் ஆண்டவருடைய அழைப்பு. எப்படி போகணும், எங்க போகணும் எதுவுமே சொல்லலை. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ. இந்த ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அவர் புறப்பட்டு வருகிறார். ஆகவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேன் ஆஃப் ஃபெய்த். அவர் விசுவாசிகளின் தகப்பன். எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய விசுவாசம். ஆரானில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எங்க போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும், யார் மூலமா போகணும் ஒண்ணுமே இல்லை. நீ போ, அவ்வளவுதான். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ, இவ்வளவுதான். அவர் உடனடியாக கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போய் விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை ஒன்று கற்பிக்கிறது. அல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு தேவ மனிதர், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒருவர். நான் காண்பிக்க தேசத்திற்கு போகணும்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஆனா எப்படி போகணும், எந்த தேசத்திற்கு போகணும், எந்த சூழ்நிலையில் போகணும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லல. சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் விடுகிறார். சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். நம் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றோம், எங்கள் முற்பிதா ஆபிரகாம்னு சொல்றோம். எங்கள் முற்பிதா ஆபிரகாமன் நாங்கள் நம்புறோம். அவர் அதாவது எங்கள் முற்பிதா ஆபிரகாமனுடைய தேவனாய் இருக்கிற தேவன் சொல்லி ஆராதிக்கிறோம். இந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா அவர் கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஆபிரகாம் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாடா அல்லது யெகோவாக வெளிப்பட்ட தெய்வம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆனா ஆபிரகாம் அந்த தெய்வத்தை நம்பினார், விசுவாசித்தார், அவருக்கு கீழ்ப்படிந்தார். சொன்ன உடனடியாக ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய்விட்டார். ஆனா விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கீழ்ப்படிதல் என்கிற அனுபவம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கீழ்ப்படிதல் என்கிற அனுபவம் மிகவும் குறைவாக கிறிஸ்தவ வட்டாரங்களில் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஆபிரகாமுடைய பின் சந்ததியார் அல்லது ஆபிரகாம் எங்களுக்கு விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தார். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தியானிக்கிறோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியம் இன்னும் வராமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் இன்னும் இருக்கிறோம். இந்த ஆபிரகாமனுடைய தேவ மனிதனாய் இருக்கிற ஆபிராம் அல்லது ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வார்த்தையை நான் நம்புவேன், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த வேத வசனங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன்னு சொன்னோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிதல் பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் குறைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் என்கிற அனுபவம் இருந்துச்சு ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் என்கிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும்படியாய் எங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் என்கிற அனுபவம் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். மகிமை